தாத்தா, என்னம்மா? நந்தினி நேத்து போனவ இன்னுமா மீட்டிங் முடியல? இது வரைக்கும் ஆளைய காணோம். அதை ஏமா கேக்குற? அவ எங்க போறா எங்க வரான்னு யாருக்கிட்டமா சொல்றா? என் நேரம் அவ எங்க போறா என்ன செய்யறான்னு அவளை பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு நேரம் சரியா இருக்குமா? என்ன பண்ண சொல்ற? அவ மட்டும் வரட்டும், காலை உடைச்சு உள்ள உட்கார வைக்கிறேன். ஐயா, என்ன தம்பி? ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தம்பி? மனசை திடப்படுத்திக்குங்க. என்ன சொல்றீங்க? நந்தினி ஏரியில இறந்து கிடக்கிறதா சேகர் சொன்னாரு. தாத்தா, ஐயா தாத்தா, தாத்தா, ஐயா பாத்து. தாத்தா அழாதீங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அழாதீங்க தாத்தா. ஓ கடவுளே, நந்தினி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலம்மா. ப்ளீஸ் தாத்தா அழாதீங்க தாத்தா. என்ன பண்றதுன்னே தெரியல. தாத்தா அழாதீங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. சார், நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, நான் படிச்சு சொன்ன பொண்ணு ஓவி பொண்ணு கேட்கலையம்மா. தாத்தா அந்த வாங்க பலகார தாத்தா. பசங்க கொண்டுட்டாங்களே. தாத்தா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் தாத்தா. வாங்க தாத்தா. கடவுளே, பட்ட காலிலே போடும் கட்டக்கூடியே கடும் சொல்லுவாங்க. என் பொழப்பு இதுதானா? இனிமே வாழ்ந்து நான் என்னப்பா செய்ய போறேன்? ஐயா நான் போய் என்னன்னு பாக்குறேன். ப்ளீஸ் தாத்தா. நந்தினி, யோ டெட் பாடி அங்க இருக்கு பாரியா? சரிங்க, போய் என்னன்னு பாருங்கய்யா. சரிங்க. ஏய், நீங்களாம் போய் வேலையை பாருங்க. நீங்க மட்டும் என் கூட வாங்க. ஏய், 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 என்ன பாருடா? ஏய், ஏய், என்ன பாருடா? இங்க பாருடா தம்பி, பெரிய இடத்துல அப்படி இப்படின்னு தப்பு தண்டா இருக்கதான் செய்யும். அது எல்லாருக்கும் தெரியும். அதை கண்டும் காணாம இருக்கிறதாண்டா உனக்கு நல்லது. டேய், சொல்றது புரியுதா? டேய், உண்மையை சொல்றேன் உள்ளதை சொல்றேன்னு சொல்லி நீ உன் உயிரை விட்டுறாதடா. இப்ப சொல்ற கேளு, அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துற. குட்ரா. டேய், டேய், என் கோபத்தை கலப்பாத, பிரச்சனை ஆயிடும்டா. சொல்றது கேளு, அதை கொடுத்துடு. என்கிட்ட எதுவும் இல்லைன்றல. நாங்க மோசமானவங்க. சங்கர் தாத்தா அதோட மோசமானவர் தெரியும்ல. டேய், உன்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுத்துரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. இருங்கடா, இருங்கடா, இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் சொல்றத கேட்கல நீ வீணா செத்துடுவ. அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு. என்கிட்ட எதுவும் இல்ல. சொல்றது கேளுடா. டேய், சொல்லல இப்போ உன்னை கொன்னுடுவேன். என்கிட்ட எதுவும் இல்ல. அந்த ஆதாரத்தை கொடுத்துடுறா. என்கிட்ட எதுவும் இல்ல. வாங்கடா.
என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? தாத்தா ப்ளீஸ் தாத்தா அழாதீங்க தாத்தா. நான் அழாம என்னமா செய்யறது? கட்டின பொண்டாட்டி காலம் ஆயிட்டா, பெத்த பிள்ளையும் செத்து போயிட்டா, எனக்கு துணையா இருந்து நந்தினி என்ன விட்டு போயிட்டா. நான் இதுக்கு மேல வாழ்ந்து என்னம்மா சாதிக்க போறேன்? தாத்தா நான் தான் இருக்கேன்ல தாத்தா, அழாதீங்க தாத்தா, ப்ளீஸ் அழாதீங்க தாத்தா. நீ மட்டும் என் கூட இல்லடா, நான் என்னைக்கோ செத்து போயிருப்போமா. ஐயா வாங்க தம்பி. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதுக்காக இங்கே வந்தனோ அதை என்னால் சரியாக பண்ண முடியல. உங்களையும் உங்கள் பேத்தியையும் பாதுகாக்கணும், இயற்கை வளத்தை அழிக்கிறவங்கள எதிர்க்கணும். இதுக்கு தான் எங்கள் அப்பா என்னை அனுப்புனார். ஆமாம் தம்பி, இங்கே என்ன நடக்குதோ அப்பாவுக்கு நான் தகவல் தெரிவிச்சுட்டு இருக்கோம்பா. தம்பி எங்கேயாவது போகணும்னா இந்த பைக் எடுத்துட்டு போ. இருக்கட்டும் ஐயா, இதை தேவா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேருமே தேவைக்கு பயன்படுத்திக்கிங்க. சரிங்க ஐயா, அப்போ நான் கிளம்புறேன், ஒரு முக்கியமான வேலை. போயிட்டு வா தம்பி. வரேங்க. சரி சரி வாங்க போலாம், எழுந்துருங்க. ம். ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இங்க புதுசா கல்யாணம் ஆன ஜோடி ஒன்று கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கொலகாரனை தேடுறது உன் வேலை, பொலிட்டிக்கலை பார்க்கறது என் வேலை. முதல்ல நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அரசியல்வாதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏய், நம்மளை பத்தி சொல்லுங்கடா. சாரு புதுசா இருக்காரு, அதான் நம்மளை பத்தி தெரியல. நாங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளு. நாங்க நினைச்சோம்னா உன்னை தண்ணியில்லாத காட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? ஆளுங்கட்சி ஆளு, எங்க கிட்டே வா. கட்சியில நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. டேய் வாப்பா. வாங்கடா, போவியா? சார், இவனுங்களை ரிமாண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டணுமியா? சார் அவசரப்படாதீங்க சார், ஆளுங்கட்சி சார். ஒரு கட்சி மேல கை வச்சாவே நம்மளுக்கு பல பிரச்சனை சார். 4 கட்சி நம்மளுக்கு எது சார் வம்பு? வேணாம் சார். சரி வாங்கயா, கொலையாரனை போய் தட்டுங்க சார். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீடு நமக்கு தான். என்ன அது டைம் ஆச்சு, இன்னும் பணம் காய்க்கிற மரத்தை காணும். வந்துட்டான் மறைஞ்சிருப்போம். திருட்டு போய் இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானோ, வந்துட போகிறான். அவன் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஏய், நான் இருக்கனா இல்லையான்னு நோட்டமா பார்க்குறேன். மவனே, நீ கில்லாடினா நான் கேடிடா. இதோ வந்துட்டேன். மாமா வீட்டுக்குள்ள வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். நீ பேசல அக்காட்ட சொல்லிடுவேன். சரி சொல்லி தோலை. ஆமா, ஏதோ புதுசா கட்சி ஆரம்பிக்க போயாமே, அக்கா சொல்லிச்சு, உண்மையா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அக்காவுக்கு மகளிர் அணியும் பொருளாளர் பதவி கேட்டான். அப்படியா? பொறுப்பெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டா குடும்ப கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்கிற கட்சி எல்லாமே குடும்ப கட்சி தான் மாமா. இதுல என்ன தப்பு? நம்ம கட்சியை நம்ம தானே பாதுகாக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வர்றேன். எல்லாம் உனக்கு தெரியுமா? கட்சி ஆரம்பிக்கிற கட்சி வைக்கிறம் பாடி உனக்கு ஆப்பு. கட்சிய நீ ஆரம்பி, மற்றத நான் பார்த்து.